என்னம்மா என்ன பாருமா என்ன பாருமா என்னம்மா கொண்டுடுவாமா என்ன பாருமா நீ இல்லாம இருக்க முடியாதுமா. ஆமாம் ஆமாம் ரவிதேஜா சார் வந்துட்டு தெலுங்குல பண்ண படம் தான் அது அம்மா நானா தமிழம்மாயின்னு. அவர் சீசன்ட் ஆக்டர், அவர் என்னோட சீனியர் ஆக்டர், சீசன்ட் ஆக்டர், எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருப்பார். அவர் வந்துட்டு அதுக்கு ஈக்குவலாக பண்ணணும். அப்போ என்னோட 2வது படம் தான் அது. எனக்கு அவ்வளோவா வருமா என்ன ஏதுன்னு தெரில. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் அதை மைண்டில் வச்சுருந்தேன், அவர் பண்ண ஈக்குவலாக பண்ணணும் எப்படியாவது அப்படின்னு மைண்டில் வச்சு நான் பண்ணேன். வரல எனக்கு. இன்னொருத்தர் மாதிரி நம்மளால் எப்படி பண்ண முடியும், அது வராது இல்லையா. அப்போ தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரிட்டு நீ அவரை மாதிரிலாம் பண்ண தேவையில்லை, உங்கள் அம்மா இறந்தால் இப்படி தான் அழுவியா நீன்னு. ஒரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்போ அப்படியே வந்து ரோல் கேமரான்னாங்க, நான் ஒரு மாதிரியா இருந்தேன். சொல்லிடு அப்படின்ட்டாங்க அப்படியே பின்னாடிலேருந்து. ஏன்னா டப்பிங் தானே நம்ம பண்ணுறோம், அங்கே சவுண்ட் ரெக்கார்ட் ஆனால் ஒன்று சொல்லிவிடு, டயலாக் தெரியும்ல, சொல்லிவிடு, அப்படியே சொல்லிவிடு, கட் பண்ணாத, போ 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 அப்படின்னாங்க. முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் என்னால் சரியாக ப்ரீத் பண்ண முடியல என்னால். என்னம்மா என்ன பாருமா என்ன பாருமா என்னம்மா கொண்டுடுவாமா என்ன பாருமா நீ இல்லாம இருக்க முடியாதுமா. நான் அனாதையாகிட்டு போயிடாத மாமா, கொண்டுடுவாமா.